ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் பாலசுவாமியின் சித்தப்பா நெல்லையப்பர் தன் நண்பர் நாராயண சுவாமி ஈரோடு மாந்தோப்புக்கு தேடி கொண்டு வந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். நீ ஏன் இங்கு கஷ்டப்படுகின்றாய், வீட்டுக்கு வந்துவிடு, அங்கு உனக்கு நல்ல இடத்தை நீ தொடர்ந்து சமாதி நிலையில் இருக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன், மதுரைக்கு வந்துவிடு என்று அவர் மன்றாடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். பாலசுவாமி பதிலேதும் சொல்லவில்லை. நெல்லையப்பர் பரமசாது, மிருதுவாக பேசுவார், யாரையும் எதற்கும் வற்புறுத்தக்கூடாது என்ற கொள்கையை உடையவர். இந்த பிள்ளை ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கு, இப்படி உட்கார்ந்திருப்பது முறையல்லவே, வேத விஷயங்களை தெரிந்து தத்துவங்களை கரைத்து குடித்த பிறகல்லவா இந்த நிலைமை வரும். இது ஒரு பேசாத வைராக்கிய நிலைதானே, இது எங்கு கொண்டு போய் விடப் போகின்றதோ தெரியவில்லையே என்ற எண்ணத்தில் தவித்தார். அருகே உள்ள ஒரு மடத்தில் பெரியவர் ஒருவர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம் போய் பாலசுவாமியை பற்றி விசாரித்தார். பாலசுவாமியானே, அது வெறுமே ஒரு வைராக்கியத்தில் உட்கார்ந்திருக்கு, அதுக்கு ஒன்றும் தெரியாது, வேதமயமான விகாரங்கள் தெரியாத எவரும் இந்த மாதிரியான தவசில் ஈடுபட முடியாது, சும்மா பல்லை கடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை போல ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கின்றது என்று குறைவாக பேசினார். நெல்லையப்பருக்கும் அதுதான் சரியோ என்று பட்டது. பட்டும் பவிஷமாக ருத்ராட்சமும் மொட்டை தலையுமாக திருநீற்றுப்பட்டையும் கமண்டலமாக உட்கார்ந்திருந்தால் இது வேதவித்து என்று உலகம் வெகு சீக்கிரம் நம்பிவிடுகின்றது. இப்படி சடைமுடியும் அழுக்கு உடம்பும் மெலிந்த தேகமும் நீண்ட நகங்களும் எந்த பேச்சும் இல்லாத வெறித்த பார்வையும் கொண்டிருந்தால் அது பார்ப்பவர்களுக்கு மனப்பிழற்சிக்காலான ஒரு நபராகத்தான் தெரிகின்றது. மாயை என்பது அலங்காரமானது, பொய்யானது, தன் இயல்பை மறைத்து வேறு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற எதுவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. சத்தியம் எந்தவித அலங்காரத்துக்கும் கட்டுப்பட்டதல்ல. அலங்காரங்களையே பார்த்து ஏமாந்து போகிறவர்களால் சத்திய சுரூபத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமே. உரத்த குரலில் இடி முழக்கமாக சொற்பொழிவாற்றுபவர்கள் பெரிய புத்திசாலிகள், ஞானவான்கள் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுக்கடுக்கான ஓமானங்கள், ஆரவாரமான பாடல்கள் போன்றவற்றை வெளியிட்டால் அவருக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். மௌனமாக பேச்சு மூச்சட்டு இருந்த பாலசுவாமியை யாருக்கும் புரியவில்லை. தொடர்ந்து கூட்டம் வந்தது. எப்பொழுதும் வாசலில் 10-20 பேர் நின்ற வண்ணமே இருந்தார்கள். சின்ன அசைவு கேட்டாலும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூவினார்கள். கூவலை இறங்க சொல்லி வற்புறுத்த வேண்டியிருந்தது. ஐயன் குளத்துக்கு அருகே அருணகிரிநாதர் கோவில் இருந்தது. சில காலம் வரை அந்த கோவிலில் பாலசுவாமி தங்கினார். அழகான தொன்மையான குளுமையான கோவில் அது. அருகே உள்ள வீடுகளுக்கு போய் கைதட்டி பிச்சை கேட்டு அங்கேயே உண்டு கை அலும்பி வருவார் பாலசுவாமிகள். பழனிசுவாமியை நீங்கள் தனியே போய் பிச்சை எடுங்கள் என்று வேறு பக்கம் அனுப்பிவிட்டார். நன்கு பழகிய தனக்கு இதமான நண்பரை கூட அவர் சற்று விலக்கித்தான் வைத்திருந்தார். எதனோடும் பின்னி பிணையாமல், எவரோடும் கலந்து மூழ்காமல் தனியே வாழும் தன்மை அவருக்கு இருந்தது. மைத்துனர் நெல்லையப்பர் வேங்கடராமனை கண்ட பிறகும் கையோடு அழைத்து வராமல் விட்டு வந்ததில் அழகம்மைக்கு மிகப்பெரிய வருத்தம். உடனே கிளம்பி போய் தன் பிள்ளையை பார்த்து வர வேண்டும், வற்புறுத்தி கூப்பிட வேண்டும் என்ற பேராவல் அவருக்குள்ளே இருந்தது. வேறு யாரையும் நம்பாமல் தன் மூத்த மகன் நாகசுவாமியை தன்னோடு வர பணித்தார். நாகசுவாமிக்கு லீவு கிடைக்கவில்லை. அடுத்து வந்த கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது நாகசுவாமியும் அழகமையும் திருவண்ணாமலைக்கு வந்து இறங்கினார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பே பாலசுவாமி மீண்டும் இடம் மாறியிருந்தார். திருவண்ணாமலையின் கிழக்கு பக்கம் பவழக்குன்று ஒன்று இருந்தது. குன்றின் உச்சியில் கோயிலும் குகை போன்ற அறையும் இருந்தன. பாலசுவாமி அந்த கோவிலுக்குள் போய் உட்கார்ந்து கொண்டதும் அவர் இருப்பது தெரியாமல் அங்கே பூஜை செய்பவர் பூட்டிவிட்டு போய்விடுவது கூட வழக்கமாக இருந்தது. மாந்தோப்பை விட பவழக்குன்று இன்னும் அமைதியாக இருந்தது. அங்கும் சிலர் வந்தார்கள், ஆனால் கூட்டம் குறைவு. ஏகாந்தத்தின் இனிமையான நிலையை பாலசுவாமி அங்கு நன்கு அனுபவித்தார். அந்த அனுபவத்துக்கு சோதனை வரும் காலமும் வந்தது. பாலசுவாமியின் தாயார் அழகமையும் தமையன் நாகசுவாமியும் திருவண்ணாமலை வந்து மாந்தோப்பில் தேடி குருமூர்த்தத்துக்கு வந்து விசாரித்து கொண்டு பவழக்குன்றுக்கும் வந்தார்கள்.
பஞ்சுபட்ட நெருப்பு போல பார்த்த உடனேயே இது தன் பிள்ளை என்று அழகமிக்க தெரிந்தது. வெடித்து கதறினார். மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த வேதனையோடும் அந்த அழுகை இருந்தது. காது கொடுத்து கேட்க முடியாத நிலைதான் எல்லோருக்கும் அங்கிருந்தது. எல்லோரும் கலங்கி போனார்கள். இது என் பிள்ளை, இது என் பிள்ளை, என் பிள்ளை தான், வெங்கடராமா என் புள்ளடா நீ, என் புள்ள நீ என்ற அழகம்மை கதறி அழ சுற்றி இருந்தவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். அச்சத்துடன் பின்வாங்கினார்கள். ஆனால் பாலசுவாமி சற்றும் அசையாது கட்சியில என உட்கார்ந்திருந்தார். வேறு சில மகான்களும் இந்த சோதனை அனுபவித்திருக்கின்றார்கள். இதுபோல் சோதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள். எங்கே வேணா போ, எது வேணா பண்ணு, ஆனால் நான் சாகிற போது பக்கத்தில் நீ இருக்கணும், என்னை நீதான் கரையேற்றணும், நான் அனாதை பிணமாக போகக்கூடாது சங்கரா என்று தாய் கேட்க அந்த தாய்க்கு வாக்கு கொடுத்து வான்வழியை வந்து இறங்கி அவர் விருப்பப்படியே விறகிட்டு தீ மூட்டி சமஸ்காரங்களை அந்த ஞானி செய்தார். எவர் கோரிக்கையும் அந்த சன்னியாசி ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளாமல், ஆனால் தாயின் கோரிக்கை எப்படி புறந்தள்ள முடியும்? கேட்கும் சத்தியத்தை தர முடியாது என்று எப்படி உதற முடியும்? மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்த தாயை இடுப்பிலும் மடியிலும் அணைத்து வளர்த்த தாயை, நிற்கவும் நடக்கவும் பழகச் செய்த தாயை, உறங்கும் போதும் தான் உறங்காமல் உடனிருந்த தாயை, உணவு ஊட்டியவரை, உயிருக்கு உயிராக நேசித்தவரை எப்படி விளக்க முடியும்? தாய் எதிரே நின்று என் புள்ளடா நீ, வெங்கடராமா ஆற்றுக்கு வாடா, நான் சாதம் போடுறேன்டா, என் ரூமில் உட்காந்து கொண்டே இரு, உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டா, நம்ம ஆற்றுக்கு நீ வரணும், என் புள்ளையோன்னு நீ அம்மாவை இப்படி தவிக்க விடலாமாடா, நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக என்னை பிரிஞ்சு போனேன், உன்னை கோச்சிண்டு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா, படிக்க வேண்டாம் வெங்கட்ராமா, பள்ளிக்கூடம் போக வேண்டாம், உனக்கு பிடிச்ச அரைச்சி விட்ட குழம்பு கத்திரிக்காய் கறி எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், ஒரு மலை மேல் உட்காந்து இப்படி சடையாண்டியாக இருக்கியே, பெத்த வயிறு பற்றி எடுது பெரியடுது, ஏன்னா இந்த கொடுமையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு நீங்கள் சௌக்கியமாக போய் சேர்த்துட்டாரு, உங்கள் புள்ள இருக்கிற இருப்பை பார்த்தேலா, அவனுக்கு நீங்கள் சொல்லித்தர மாட்டேலா, அப்பா இல்லாமல் வளர்த்த புள்ள, அதனால தான் இப்படி போயிட்டான்னு உங்களை ஊராரெலாம் பழித்து சொல்கிறாள், உங்களுக்கு இழுக்கு வந்தால் அது எனக்கும் வந்தது இல்லையா என்று புலப்பினான். ஒரு சிறிய ஊசலாட்டம் கூட இல்லாமல், கண்ணில் ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் பாலசுவாமி சிலை என அமர்ந்திருந்தார். உள்ளே முற்றிலும் அருந்து போய் தனித்து கிடப்பவருக்குத்தான் இப்படி சலனமற்ற இருக்க முடியும். ஆனால் அந்த பெத்த வயிறு தவிக்கும் அந்த அழகம்மையின் ஆத்திரம் வேறு விதமாக மாறியது. எப்படி மாறியது? நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம்